தாபா ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 4 பெங்களூர் தக்காளியை நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். இது கட்டாயமாக பெங்களூர் தக்காளி தான் சேர்க்கணும், நாட்டு தக்காளி வேண்டாம். ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கிறேன். இதோட 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக பட்டை, ஒரு 2-3 லவங்கமும் சேர்த்துக்கிறேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 10 முந்திரி பருப்பையும் இதோடு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிச்சிடுச்சு. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். இதெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். காய் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்த தக்காளி வெங்காயத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் இருக்க தக்காளி விதை, தோல், அப்புறம் நம்ம சேர்த்துருக்க பட்டையெல்லாம் ஃபைனாக மசியாது. இதை அப்படியே போட்டால் கிரேவி ஸ்மூத்தாக இருக்காது. இதை வடிகட்டி இந்த மாதிரி திப்பி எல்லாம் வெளியில் எடுத்துடலாம். ஒரு கடாயில் 10 கிராம் வரைக்கும் பட்டர் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் காரப்பொடி சேர்த்துக்கிறேன். காரப்பொடி எவ்வளோ கலராக இருக்குதோ கிரேவி அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். காரப்பொடி கருகிடாமல் அதே சமயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கி விட்டுக்கலாம். இதோட நாம் எடுத்து வச்சுருக்கிற கிரேவியும் சேர்த்துக்கலாம். எல்லா மசாலா பொருளும் ஏற்கனவே நல்லா வெந்துடுச்சு, அதனால் அதில் பச்சை வாசனை வராது. இது கொஞ்சம் கொதி வந்தால் போதும். இதோட மற்ற பொருள்களையும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இது கலந்து விட்டுட்டு இதோட ரெசிபிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் கசூரி மெத்தி எடுத்துருக்கேன். இது இலையாக இல்லைன்னா பொடியாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஆனால் கட்டாயமாக கசூரி மெத்தி சேர்த்துக்கணும். அப்போ தான் அதோட ரியல் ஃப்ளேவர் இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் இது. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது கொதிக்கட்டும். இது கொஞ்சம் கொதிச்சோன்னு அந்த இலையோட ஃப்ளேவர்லாம் கிரேவியில் இறங்கிடும். இது நல்லா கொதிச்சிடுச்சு. இதோட ஒரு 200 கிராம் பன்னீரை சேர்த்துக்கிறேன். இதில் மசாலாலாம் கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கணும். காரம் கூட கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கணும். இது கொதி வருது. இதோட கொஞ்சம் பிளாக் பெப்பர் சேர்த்துக்கிறேன். ஒரிஜினலாக இந்த ரெசிபியில் பிளாக் பெப்பர் கிடையாது. பன்னீர் சேர்த்து செய்கிற எல்லா கிரேவிலையுமே நான் கொஞ்சம் சேர்த்துப்பேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடலாம். பன்னீர் ரொம்ப நேரம் வேகக்கூடாது. வெந்தால் கொஞ்சம் ஹார்டாகிடும். பன்னீரை உடச்சி விட்டுறாமல் மெல்லமாக கிண்டணும். இதோட கொஞ்சம் வறுத்தரிச்ச சீரகப்பொடி சேர்த்துக்கிறேன். கிரேவி இன்னும் திக்காக வேணும்னா கொஞ்சம் தனியாக பொடியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கல. இது நல்லா கொதிச்சிடுச்சு. கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். எல்லாருக்கும் பிடிச்ச தாபா ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தியோட, ஃபுல்காவோட, நான் கூட எல்லாத்துக்கூடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் இதை ஃபுல்காவோட சர்வ் பண்ணியிருக்கேன். ஃபுல்கா எப்படி பண்ணுறதுன்னு வேறு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. நன்றி.